ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். அதிகாரம் 124 உறுப்பு நலன் அழிதல். 1231வது குறட்பாவை பற்றி நாம் இப்போது சிந்திக்க இருக்கின்றோம். சிறுமை நமக்கொழிய சேன் சென்றார் உள்ளி நறுமலர் நாணின கண். சிறுமை நமக்கொழிய சேன் சென்றார் உள்ளி நறுமலர் நாணின கண். சிறுமை நமக்கொழிய சேன் சென்றார் உள்ளி நறுமலர் நாணின கண். இந்த குறட்பாவிலே உடலில் இருக்கின்ற உறுப்புகள் எல்லாம் தலைவிக்கு தங்களுடைய உண்மையான தன்மை இழந்து மெலிந்து வாடி வதங்குகின்றன. கண் வாடி வதங்குகிறது, நெற்றி சுருங்குகிறது, தோலெல்லாம் நிறம் மாறுகிறது, தடித்திருந்த உடம்பு மெலிந்து விடுகிறது, வளையல் தானாக கழண்டு விழுகிறது, உடம்பினுடைய பொன்னிறமானது சாம்பல் நிறமாக மாறுகிறது. பலவிதமான மாற்றங்கள் உடம்பிலே. ஒவ்வொரு உறுப்பை பற்றியும் அவள் பார்த்து பார்த்து கவலைப்படுகிறாள். இந்த கண்ணை பார்க்கிறாள். சிறுமை நமக்கொழிய சேன் சென்றார் உள்ளி நறுமலர் நாணின கண். ஒரு காலத்திலே நானும் என்னுடைய கணவரும் ஒரு இடத்திலே சென்று கொண்டிருந்தோம். ஒரு பூஞ்சோலைக்கு, பூங்காவுக்கு சென்றோம். அந்த இடத்திலே மலர்கள் இருந்தது. அந்த மலர்களை பார்த்து என் கணவர் சொன்னார், கண்களே, அந்த மலரை பார்த்து மயங்காதீர்கள். என் மனைவியினுடைய கண்கள் தான் அந்த மலரை விட அழகானவை. அந்த மலர்களை பார்த்து ஏன் இப்படி மயங்குகிறீர்கள்? கண்களே, முடுங்க கண்ணை. அந்த மலரை பார்த்தேனும் அப்படி விட்டு பார்க்கிறீர்கள். என் மனைவியை விடவா அந்த மலர்கள் அழகு அதிகம். என் மனைவியினுடைய என்னுடைய காதலினுடைய உடம்பிலிருந்து வருகின்ற வாசனை விடவா அந்த மலரிலிருந்து வருகின்ற வாசனை மிக நன்றாக இருக்கிறது. கண்களை மூடிக்கொள்ளுங்கள், அதை பார்க்காதீர்கள் அந்த மலர்களை என்று பேசினான். அதையெல்லாம் நினைத்துக் கொள்கின்றாள் தலைவி. சிறுமை நமக்கொழிய, இன்றைக்கு நான் சிறுமைப்பட்டு கொண்டிருக்கிறேன். போகின்றவர்கள் வருகின்றவர்கள் எல்லாம் என்னை பார்த்து என்ன ஆனதோ தெரியவில்லை, கணவன் போய்விட்டான், எங்கே போனானோ, யாரோடு போனானோ, எதற்கு போனானோ, என்ன பிரச்சனையோ, என்ன சண்டையோ என்றெல்லாம் பேசுவதை கேட்டுக்கொண்டிருக்கிறேனே. இப்படிப்பட்ட சிறுமை எனக்கு வந்து சேர்ந்ததே. இழிவுபடுத்தி பேசுகின்ற பேச்சையெல்லாம் நான் கேட்கின்ற நிலைமைக்கு என்னை ஆளாக்கி விட்டாரே. இழிவாக பேசுகின்றார்கள் உறவினர்கள் மட்டுமல்ல, போகின்றவர்கள் வருகின்றவர்கள் கூட. இந்த ஊராரெல்லாம் தெரிந்தவர்கள் முதல் கொண்டு தெரியாதவர்கள் வரை என்னை ஏசி பேசுகிறார்கள், ஏளனமாக பேசுகிறார்கள், இழிவாக பேசுகிறார்கள், மனம் நோகும்படியாக பார்க்கிறார்கள். பார்க்கின்ற பார்வை சரியில்லை. நான் இப்படிப்பட்ட துன்பத்தில் ஆழ்ந்திருக்கிறேன். இப்படிப்பட்ட எனக்கு இந்த இழிவை தந்தவர் அவர்தான், பிரிந்து சென்ற அவர்தான் எனக்கு இப்படிப்பட்ட இழிவை, இப்படியெல்லாம் இழித்து பேசுகின்ற அளவுக்கு இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தவர் அவர்தான். சிறுமை நமக்கொழிய சேன் சென்றார். வெளிநாட்டுக்கு சென்று விட்டார், வெளியூருக்கு சென்று விட்டார். சேன் சென்றார் என்றால் வெளிநாட்டுக்கு, வெளியூருக்கு சென்று விட்டார் பொருள் தேடுவதற்கு. சிறுமை நமக்கொழிய சேன் சென்றார் உள்ளி, அவரை நினைத்து. உள்ளி என்றால் நினைத்து, உள்ளத்திலிருந்து நினைப்பதுதான் உள்ளி, நினைப்பது. நறுமலர் நாணின கண். பூக்களை எல்லாம் பார்த்து நறுமலர் நாணின கண். ஒரு நேரத்திலே அந்த கண் மலர்களை பார்த்து மூடிக்கொண்டது. இப்பொழுது இவளுடைய கண்களை பார்த்து மலர்கள் மூடிக்கொள்கின்றன. மலர்கள் வெட்கப்படுகின்றதாம் இந்த கண்களை பார்த்து, இவளுடைய கண்களை பார்த்து. ஏன் உன்னை பார்க்க வேண்டும்? நீ கணவன் இல்லாமல் இருக்கிறாய், நாங்கள் சிரித்து கொண்டிருக்கிறோம். நீ அழுமூஞ்சி, உன்னுடைய முகம் வருத்தமாக இருக்கிறது, முகம் அழுது விடுகின்ற முகமாக இருக்கிறது. உன்னுடைய கண்கள் எல்லாம் வாடி வதங்கி கண்ணீர் விட்டு உன்னுடைய கண்களிலே ஒளி இல்லை, ஒளி இழந்து கிடக்கின்றன உன்னுடைய கண்கள். அதை நாங்கள் பார்க்க வேண்டுமா என்று மலர்களுக்கு மூடிக்கொள்கின்றன. மலர்கள் அதை பார்த்து கண்கள் வெட்கமடைகின்றதாம். இவருடைய கண்கள் வெட்கமடைகின்றனவாம்.
என்ன என்ன கற்பனை இது? திருவள்ளுவர் சொல்லுகின்ற கற்பனை. வெட்கம் வருமா கண்களுக்கு? இவளுக்கு வெட்கம் வருகிறது. தலைவிக்கு வெட்கமாக இருக்குது மலர்களை பார்த்து. ஏன்? மலர்கள் சிரிக்கின்றன, இவளால் சிரிக்க முடியவில்லை. மலர்கள் எல்லாம் ஆனந்தமாக இருக்கின்றன நாள் முழுவதும். ஆனால் நாள் முழுவதும் இவள் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாள். மலரை விட துன்பத்துக்குரியவள், பரிதாபத்துக்குரியவள் இந்த தலைவி. இந்த தலைவி வெட்கப்படுகிறாள் அந்த மலர்களை பார்த்து. அதை போல நாம் ஆனந்தமாக இல்லையே, புன்னகையோடு இல்லையே, பூரிப்பாக இல்லையே, மலர்ச்சியாக இல்லையே என்று வெட்கப்படுகிறாள் தலைவி. தலைவியுடைய கண்கள் மூடிக்கொள்கின்றன, வெட்கத்தால் நாணுகின்றன என்று திருவள்ளுவர் கற்பனை செய்கிறார். ஒரு நேரத்திலே அவரோடு வருகின்ற பொழுது மலர்களுக்கு வெட்கம் இருந்தது. இவளுக்கு முகத்துக்கு இவருடைய அழகுக்கு, அவருடைய புன்னகைக்கு, அவருடைய மலர்ந்த முகத்துக்கு இணையாகுமா நம்முடைய முகம் என்று இந்த மலர்கள் வெட்கப்பட்டன. இப்பொழுது இவள் வெட்கப்படுகிறாள். காலம் மாறும். நம்மை பார்த்து சிரிப்பவர்கள் ஒரு நாளைக்கு அவர்களை பார்த்து நாம் சிரிக்கின்ற நிலை வரும். இதுதான் காலத்தினுடைய மாறுபாடு. என்று ஒரே நிலையில் யாரும் இருக்க முடியாது. இன்று நாம் அழலாம், நாளை நாம் சிரிப்போம். நம்மை பார்த்து சிரிப்பவன் நாளைக்கு அழலாம். மாறிக்கொண்டே இருக்கும். மாற்றம் என்பதை யாரும் தடுக்க முடியாது. ஆக காதலி இந்த மாற்றத்தை எல்லாம் கண்டு, உன்னை கண்டு நான் வெட்கப்பட்டேன், இப்பொழுது என்னை கண்டு நீ வெட்கப்படுகிறாய், நாணப்படுகிறாய், உன்னை கண்டு நான் நாணப்படுகிறேன் என்றெல்லாம் பிதற்றுகிறாள். உறுப்பை பார்த்து, இந்த கண்ணை பார்த்து அவள் இப்படியெல்லாம், இந்த கண்ணே உனக்கு இப்படிப்பட்ட நாணப்படுகின்ற அளவுக்கு அவர் செய்து விட்டாரே, இதற்கெல் நீ நாணப்படுவதற்கு காரணம், நான் நாணப்படுவதற்கு காரணம், வெட்கப்படுவதற்கு காரணம் அவர்தானே என்றெல்லாம் நினைத்து புலம்புகிறாள். மீண்டும் நாளை சந்திப்போம்.